அதுக்காக சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி இருக்கடா நீ. சரி என்ன வெறுப்பேத்துறீங்களா என்ன அப்படின்னா கை பார்த்து அவன் என்ன விட மாட்டேங்கிறான். என்னவா மறட்டுற நீ என்ன எவ்வளோ பெரிய வாய். சரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் கூப்பிடாம போன பெரிய மிரட்டுறீங்க. ஹேன்னு சொல்றேன். வருவான்னு நினைக்கிறேன். ஹேன்னு சொன்ன. Thank you. நல்ல டெரர் பீஸோ அவன். என் அண்ணன் தானே அப்படிதான் இருப்பாங்க. கிராங்கி ஃபெலோ ஆனா நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கான். ஆனா அவனுக்கு தெரியுது. இல்ல செம்ம ஃபுட் கொடுத்துருக்காமா. எலும்பந்தோலமா இல்ல நம்ம ஊர்ல இருக்க மாதிரி. இவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஜூ போயிட்டு சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. பார்க்கவே இல்லை. ஆனால் சரி சிங்கம் படத்தை ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா. அது உண்மையாலுமே அவ்வளோ வெயிட்டு. சிங்கம் அடித்தா சிங்கம் ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. உறக்கம் மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். குழந்தை மாதிரி தூங்கணும். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஆக்சுவலி இது வந்து சவுண்ட் அங்கே போகாது. அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது நக்கே நம்ம ஸ்கின்னை உரிச்சிரும் ப்ரோ. இங்கே வரும். இதெல்லாம் டம்மி. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது நக்குச்சுன்னா நம்ம தோல் அப்படியே உறிஞ்சிரும். மேலே இருந்து தேங்க. என்ன ஆக்சுவலி சொல்ல வராங்க? அது என்னன்னா கத்தன்னு சொல்லுவாங்க. அதோட டெரிட்டரி வந்து 4 பிளேஸில் போய் யூரின் பண்ணிட்டு வரும் ப்ரோ. அது அப்படியா? 4 கார்னருக்கு போய் யூரின் பண்ணிட்டு வரும். அதுக்குள்ளே வந்து வேறு எந்த மேல் லைனும் உள்ளே வரக்கூடாது. ஓகே. அப்படி மேல் லைன் உள்ளே வந்துடுச்சுன்னா இந்த மேலுக்கும் அந்த மேலுக்கும் ஃபைட் நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அங்கே இருக்கலாம். அதோட ஃபீமேலை அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ மணி 11 ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சா? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம்.